அந்த வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. இல்லையா? என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. ஹல்லேலூயா. ஏசாயா புத்தகத்திலே 44 அதிகாரம் 21 வசனம் படியுங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேல் என்று சொன்னால் யாரை குறித்து சொல்லுகிறார்? உன்னை குறித்து தான் சொல்லுகிறார். இஸ்ரவேலே, என் அன்பு மகளே, எஸ்தர் அன்பு மகளே, ரெபெக்கா, உன்னை குறித்து ஏண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னாலே மறக்கப்படுவதில்லை. எப்படியாவது சங்கீதம் 115 அதிகாரத்திலே 12 வசனம் சொல்லுகிறார், ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அவர் உன்னை நினைத்திருக்கிறார், அனுதினமும் நினைத்திருக்கிறார். என் அன்பு மகள் வருவார்களா, வரமாட்டார்களா, மழை பொழிஞ்சிச்சு வருவார்களா வரமாட்டார்களா என்பதல்ல. என் ஆண்டவர் தேவனை ஆலயத்தை நோக்கி பாரத்தோடு துரிதமாய் கடம்பி வரணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் அவர் உன்னை நினைத்திருக்கிறார். படிங்க அந்த வசனத்தை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய பக்கத்தில் இருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உன் இனஜன பந்துக்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். அதனால்தான் நீ இன்று வரை நீ மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. சங்கீதம் 136 அதிகாரத்திலே 23 வசனம் சொல்லி இருக்கிறது, ஏனென்றால் நம்மை அவர் தாழ்மையிலே நினைத்திருக்கிறார் என்று. ஆமென். படிங்க அந்த வசனத்தை. சங்கீத புத்தகத்திலே 136 சங்கீதம் 23 வசனத்திலே, நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஆமென். உன்னுடைய தாழ்மையில் இருக்கும்போது, நீ பலவீனத்தோடு இருக்கும்போது, ஒன்றுமில்லாது இருக்கும்போது கூட அவர் உன்னை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நினைத்த தாழ்மையை உன்னை நினைத்தவரை துதியுங்கள். இரண்டால் அவர் உன்னால், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா எல்லாரும் நம்மை மறப்பார்களாம், எல்லாரும் மறந்து போய்விடுவார்கள். யாரெல்லாம் நம்மை மறப்பார்கள்? படிங்கள் அந்த வசனத்தில். யோபு 19 அதிகாரம் 14 வசனத்துல படிங்க. யாரெல்லாம் நம்மை மறப்பார்கள் சொல்லி உங்களுக்கு ஆண்டவர் அங்க விளக்கமா கொடுத்திருக்கிறார். 14. என் பந்து ஜனங்கள் உன் பந்து ஜனங்கள் நன்றாக கவனிங்க. உன்னிடத்துல ஒன்றும் இல்லை என்று சொன்னால் நீ வெறுமனே நீ வீட்டில் வேலை செய்யாம ஒரு அடிமை போல உன்னுடைய கணவர் எடுத்து வருவதை ஊதிட்டு வைத்து நீ சாப்பிட என்று சொன்னா நீ எப்படி இருப்ப? உன்னை வெறும் உன் பந்து ஜனம் என்ன பண்ணும்? மறந்துடுவாங்க. உன்னை ஒரு டீ வாங்க கூட உனக்கு வக்கு இல்லாதவனா இருந்தா உன்னை என்ன பண்ணுவான்? சீண்டாதி இந்த உலகத்துல உன்னை. ஆனா இல்லைன்னா நீ வெறும் பையன். அல்லேலூயா. படிங்க அந்த வசனத்தை என்ன மாதிரி போடுது பாருங்க. என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதரை நீ மறந்து விட்டார்கள். உன்னுடைய சிநேகிதர்கள் கூட உன்னை மறந்துடுவாங்க. ஏன் சொன்னா உன்னிடத்துல வந்து ஒரு 10 ரூபாய் கடன் கேட்பான், 10 ரூபாய் கடன் கேட்பான். அந்த 10 ரூபாய் உன்னால தர முடியவில்லை என்று சொன்னா உன்னை என்ன நினைப்பான்? 10 ரூபாய் கூட நீ லாக்கி இல்லையா, 10 ரூபாய் கூட உங்கள்கிட்ட இல்லையா, அப்புறம் வெறும் பையா நீ. உன்னை அடுத்த தடவை என்ன பண்ணுவான்? மதிக்கவே மாட்டான். இன்றைய உலகம் அப்படி போகிறது, காலகட்டம் அப்படி நடக்கிறது. உன் நண்பர்கள் கூட என்ன பண்ணுவாங்க? மறந்துடுவாங்க. உன் இனஜன பந்துக்கள் கூட என்ன பண்ணிடுவாங்க? மறந்துடுவாங்க. மரித்து விட்ட பாருங்களேன். மரித்து ஒரு குடும்பத்துல மரிச்சுட்டாரு வச்சுக்கோ சகோதரன், எத்தனை நாள் அழுவாங்க? ஒரு 3 மாசம், 6 மாசம், 1 வருஷத்துக்கு தீதி செய்வாங்க. அவ்வளவுதான். 1 வருடத்துக்கு கும்பிடுவாங்க. அதுக்கு பிறகு மறந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு அநேக குடும்பங்கள் மறந்து போய் விடுவார்கள். ஆனால் இயேசு உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர்
உன்னை மறப்பதில்லை. எப்படி இருக்கிறார் அவனை? ஏசாயா 49:9 அவர் சொல்லி இருக்கிறார் உன்னை எப்படி மறப்பதில்லை என்று சொல்லி. படிங்க அந்த வசனம் தெரியுமா? ஏசாயா 49:14-15-16. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அவர் என்ன சொல்றாரு? அங்க வசனம் போடப்பட்டிருக்கிறது. 14 படிங்க. சீயோனே கர்த்தர் என்னை கைவிட்டார். நீங்க என்ன சொல்றீங்க? கர்த்தர் என்னை கைவிட்டார். அந்த நிலைமையில நீங்க இருக்கும்போது, உன் இனஜன பந்துக்கள் மறந்து விட்ட போது, உன் தாய் தகப்பன் மறந்து விட்ட போது, என் இயேசு அந்த இடத்துல அந்த என்ன சொல்றாரு? நான் என்னது? கர்த்தர் என்னை கைவிட்டார். கர்த்தரும் என்னை கைவிட்டாரே. ஆண்டவர் என்னை மறந்தாரே. ஆண்டவரும் என்னை மறந்துட்டாரே. என் இனஜன பந்து மட்டும் மறக்கல, என்னுடைய ஆண்டவரும் என்னை மறந்துட்டாரோ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் ஆமென் எப்போதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்திரீயானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏனென்றால் நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். அவர் உள்ளங்கையிலே உங்களை வரைந்து வைத்திருக்கிறாராம். அவர் எப்படி மறப்பார் உன்னை? ஆனால் நீங்கள் கேட்பது என்ன கேட்கிறோம்? நம்பலாம். என் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார். என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய மறந்து விட்டார். என் ஆண்டவர் எனக்கு பலவீன நேரத்தில் என்னை சுகம் கொடுக்க மறந்து விட்டார் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் மகளே. நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் சகோதரனே. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை என் ஆண்டவர் சொல்லுகிறார். இனஜன பந்துக்கள் மறந்தாலும், இந்த உற்றார் உறவினர் மறந்தாலும், உன் நண்பர்கள் மறந்தாலும், என் இயேசு உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அருமையா பாடல் பாடினோம். இந்த பாடல் இந்த வசனங்கள் எடுக்கும் போது அந்த பாடல் இரவுல நான் அழுது கொண்டு அதை பாடினேன். சில நேரத்துல பாடும் போது எனக்கு இறுதியும் அப்படி ஸ்டக்காய் நிற்கிறது, உள்ளம் கதறுகிறதை நான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் வரும்போது கூட என் தேவன் ஒரு நாளும் என்னை மறக்காதபடிக்கு என்னை கரம் பிடித்து நடத்தினவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை மகளே என்று சொன்னார். ஏசாயா 44:24 சொல்லியிருக்கிறாரே, நான் உன்னை இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் மகளே, யார் யாரெல்லாம் மறப்பதில்லை என்று சொல்லி. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். அவனை கர்த்தர் என்ன செய்தார்? அவரை மறக்காதபடி ஆசீர்வதித்தார். படிங்க அந்த வசனத்தை. அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவன் வாழ்ந்தவனுக்காக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென். அவருடைய கட்டளைக்கு காத்திருந்தான். கட்டளை அவருடைய கற்பனைகளுக்கு, அதை கற்பனைப்படி நீ வாழ்வாய் என்று சொன்னா, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவாய் என்று சொன்னா, இங்கு கர்த்தர் நோவா கீழ்ப்படிந்தான். வெள்ளம் வரப்போகிறது, போராட்டம் வரப்போகிறது, உனக்கு பிரச்சனை வரப்போகுது. அவர் ஆலோசனை கொடுத்து நோவாக்கு என்ன பண்ணாரு? ஒரு பேழையை செய்ய சொன்னார். அதே போலதான் பிரச்சனை போராட்டம் வருவதற்கு முன்பதாக உனக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுவார். நீ கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதிகாலையில் செபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும், வெள்ளிக்கிழமை உபவாசத்திலே முடிந்த அளவுக்கு கலந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் ஆண்டவர் இங்கு கீழ்ப்படிந்தான். நோவா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்ததனால் அவனை என்ன பண்ணார்? இயேசு மறக்காதபடிக்கு அவர் என்ன சொன்னாரு? வெள்ளம் வரப்போதுப்பா, தப்பிச்சுக்கோ, நீ உன் குடும்பமா தப்பிச்சுக்கோ, இந்த கொரோனா வைரஸ் உன்னை தொடாதபடி நீ தப்பிச்சுக்கோ, வா, வந்துரு என் பேழைக்குள்ள, வந்துரு சபைக்குள்ள. அல்லேலூயா. கீழ்ப்படியும். கீழ்ப்படிந்தா கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார். கர்த்தர் மறந்துட்டாரா நோவாக்கு எச்சரிக்க மாட்டார் இல்ல? நோவாக்கு எச்சரிப்பார், எச்சரிக்கை கொடுத்தாரா இல்லையா? வா,
பேழை கட்டி உன் குடும்பத்தை காப்பாற்று. உன்னோட கூட சில பேரை கூட்டிக்கோ, உன் மருமகளை கூட்டிட்டு வா உள்ள. உன்னையும் காப்பாற்றி ஒரு எச்சரிக்கை கொடுத்து, மகளே பிரச்சனை உனக்கு போராட்டம் வருவா, இந்த வழியை போகாத, இப்படி நடக்காத, எழுந்து அதிகாலை ஜெபம் என்று சொல்லுவார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து காத்துரு, அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து சொன்னா ஒரு நாள் உன்னை மறக்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது யாரும் மறக்க மாட்டார். ஆதியாகமம் புத்தகத்துல 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல அதிகாலமே ஆபிரகாம் எழுந்து ஜெபிக்க சென்றானா. விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து கர்த்தருக்கு முன்பாக அல்லேலூயா அதிகாலமே எழுந்து இருட்டோடு எழுந்து ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்தான் என்று பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு அதிகாலையில் எழுந்து நீ ஜெபிக்கிற மகளாய் மாறணும். அதிகாலையில் எழுந்திருக்க பற்றிக்கொள். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீ அதிகாலையில் எழுந்து நீ ஜெபிக்கும் போது அவர் உன்னை மறப்பதில்லை. அதிகாலையில் எழுந்து ஒரு 3 நாள் எழுந்து ஜெபிச்சுட்டு பாருங்களேன், 4ஆம் நாள் ஆண்டவர் உனக்கு முன்பதாக வந்து நிற்பார். என் மகன் டெய்லி என் பக்கத்துல காலையில வந்து என்னை தொழுது கொள்ளுகிறான், டெய்லி என்னை காலையில வந்து ஸ்தோத்திரம் பண்றான், பாடுறான், அவன் துதிக்கிறான், சிரமம் பாராம பலவீனம் பாராம என்னை வந்து ஆராதிக்கிறான். அப்போ என்ன செய்வார்? அவர் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பார், உனக்கு எச்சரிக்கை கொடுப்பார். மகனே இந்த நாள்ல இந்த பிரச்சனை நடக்க போது நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க, இந்த நாள்ல இப்படி போனா இங்க டிராபிக் இருக்குது, இப்படி போதிக்கு போ, இப்படி போ, அப்படி போன்னு சொல்லி என்ன பண்ணுவார்? உனக்கு கை காட்டி அனுப்புவார், உன்னை பாதுகாப்பார். இக்கட்ட நேரத்துல, பலவீன நேரத்துல, போராட்ட நேரத்துல உன்னை பாதுகாக்கிறவர். ஒரு நாள் உன்னை மறக்க போவதில்லை, ஒரு நாள் உன்னை மறக்க மாட்டார். மகளே, உனக்கு இக்கட்டு வரப்போது, ஒரு சூழ்நிலை வரப்போது, இளைஞர் பந்துகள் உனக்கு வரப்போதா, அல்லது நண்பர்கள் உனக்கு வரப்போகிறதா, அதை முன்கூட்டி உனக்கு எச்சரிப்பார். எப்பொழுது? அதிகாலை நீ அவரை தேடும் போது, நீ அதிகாலையில ஜெபிக்கும் போது அவர் உன்னை மறக்க மாட்டார். அதிகாலை என் பிள்ளை வந்துச்சான், நீ அவரை மறந்தினா அவர் உன்னை மறந்துடுவார். நீ அவரை மறக்காதே, ஒரு நாளை நீ மறக்காதே. அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்து ஜெபித்தான், ஆசீர்வாதத்தை சொந்தெடுத்துக் கொண்டான். அல்லேலூயா என்று பார்த்தோம். 1 சாமுவேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 19-20 படிக்கிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19-20 படிக்கிறது. இங்கு அன்னாளை பாருங்க எப்படி ஜெபிக்கிறார் என்று. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, அதிகாலையில் எழுந்து அவரை கர்த்தரை பணிந்து கொள்கிறார்கள். அதிகாலையில் எழுந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்களை கர்த்தர் மறக்க மாட்டார். அவர் ஒரு நாளும் அதிகாலையில் எழும்பி கூப்பிடுகிறவர்களை என்ன பண்ணவர்? கர்த்தர் மறப்பதில்லை. இங்கு அன்னாள் அப்படிதான் செய்தார். படிங்கள தோசரத்தை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டிற்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. எல்கானா தன் மனைவியாக அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நிலைத்தருளினார். ஆமென். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. அன்னாளை நினைவு கூர்ந்தார் அந்த இடத்துல. நீ அதிகாலையில் எழுந்து அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அழுது தன்னுடைய தனக்காக ஒரு குழந்தை பாக்கி வேண்டும் என்று சொல்லி அழுது புலவி ஜெபித்தபடினாலே கர்த்தர் கடாட்சியத்தை உண்டு பண்ணினார். ஒரு பிள்ளை காட்சியை கொடுத்தார். அவருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் கர்த்தர் ஒரு நாளும் மறப்பதில்லை, மறந்து போக மாட்டார். நீ அவரை நோக்கி அதிகாலை நோக்கி கூப்பிடும் போது அவர் சமூகத்தை நீ காத்திருந்து நீ ஜெபிக்கும் போதுதான் அவர் என்ன சொல்றாரு? ஆசீர்வாதத்தை நீ சொந்தத்துக்கு முடியும். அன்னால் அதிகாலையில் அவருடைய இருட்டோடு எழுந்து என்ன பண்ணாங்க? கர்த்தர் சமூகத்துல பணிந்து ஜெபித்தார்கள். இல்லையா? 4வது காரியத்திலே யாத்ராகமம் புத்தகத்துல 22ஆம் அதிகாரம் 24-25 படிங்க. அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறவரை மறப்பதில்லை என்று சொல்லி, என்ன உடன்படிக்கை நமக்கும் தேவனுக்கும்? இஸ்ரவேல் ஜனங்களை எங்களிடம் செய்கிறார். அடிமையாக இருந்த ஜனங்களை அவர் மீட்டு கொண்டு வந்தார். அடிமைப்பட்டு இருந்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நெகிழ்த்திருந்த யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 2 யாத்ராகமம் 2 24-25.
24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்களோடு செய்த ஒரு உடன்படிக்கை நினைவு கூர்ந்திருக்கிறார். நீ என்னுடைய மகள், என்னுடைய மகன், உனக்குள் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். எப்போ உடன்படிக்கை செய்தார்? உங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர்கள் எதிரில் மீட்டு வந்தாருங்க? அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்தார். பாவத்திலும் சாபத்திலும் அவர் வழங்கிட்டாங்க. ஒரு அடிமையிலிருந்து மீட்டு வந்து அவரோடு கூட என்னுடைய மகள், என்னுடைய மகன் சொல்லி உங்களை ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். திருமண காலத்தில் ஒரு உடன்படிக்கை செய்வார்களாம். அந்த உடன்படிக்கை என் வாழ்நாள் முழுவதும், நாளைக்கு அல்லு சொல்லுவார், வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். உடன்படிக்கை சொல்லுவாங்க. உன்னோடு கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நானும் என் இயேசுவும், நானும் என் தேவனும், எனக்கு நடுவே என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு உடன்படிக்கை அவரோடு செய்தவர்களை அவர் மறப்பதில்லை. என் இயேசுதான் ஒருவர் தான் தெய்வம் என்று சொல்லி உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் என்ன பண்ணணும்? அவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. என் மகள், என் மகன், அவர் சொல்லுகிறார், என் சகோதரனே, என் சகோதரியே, என் தாயே, என் தந்தையே, என் மகளே, என் மகனே, என் சிநேகிதனே, இப்படியெல்லாம் பைபிள் வேதத்தில் அவர் சொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய உடன்படிக்கையை அவர் மறப்பதில்லை. அவர் செய்த உடன்படிக்கை, உங்களோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை ஒரு நாளும் அவர் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் மறந்தாலும் இயேசு ஒருவர் மறக்க மாட்டார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒரு காரியம் உங்கள் இருதயத்தில் ஆணித்தரமா படிச்சு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஆதியிலே அற்புதம் செஞ்சிருப்பார். ஆரம்பத்துல இயேசு இடத்துல வந்திருப்பீங்க, நல்ல ஒரு அற்புதம் செய்வார். அப்போ ஆண்டவரோட விசுவாசிச்சிருப்பீங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அற்புதம் கொஞ்சம் குறையுது போது பார்க்கும்போது என்ன நினைக்கும் நடக்கும்? ஆண்டவர் என்னை மறந்துட்டார், நான் ஜெபிக்கிறதுனால மறந்துட்டேன். உண்மைதானே? ஜெபிக்கிறதுல மறந்துட்டேன். நீங்க ஜெபிச்சீங்கன்னா என்ன பண்ண மாட்டாரு? மறக்கணும். அவரோட கூட தினமும் நீங்க பேசிட்டு என்ன பண்ண மாட்டாரு? மறக்க மாட்டாரு. பேசலன்னா தான் மறந்துடுவார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ ஒரு சொந்தக்காரருக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம உங்க ரிலேட்டிவ்ஸ் நம்ம பேசுறோம். ஒரு வருஷத்துக்கு நீங்க பேசாம இருந்து பாருங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த கொரோனா பீரியட்ல எல்லாம் மறந்துட்டு சுத்தமா ஒரு வருஷம் கழிச்சு நீங்க போன் பண்றீங்க, என்ன சொல்லுவாங்க? இந்த கொரோனா வந்து கூட என் நினைப்பே வரலையா, நாங்க இருக்கிறோமா, செத்துட்டுமா, பூச்சிமா, கேட்டீங்களா, விசாரிச்சீங்களா? கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, உன்னை மறப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் இமை காப்பது போல உன்னை காக்கிறவராக இருக்கிறார். யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீங்க மறந்துட்டீங்கன்னா அவங்க மறந்துடுவாங்க. ஆனா என் இயேசு உன்னை ஒரு நாள் மறக்க மாட்டார். என்றைக்கு நீ அவரோட ஒரு உடன்படிக்கை செய்தாயோ, என் இயேசு ஒருவர் தான் எனக்கு மெய்யான தெய்வன் என்று அன்றே ஒரு உடன்படிக்கை, ஞானஸ்தானத்தில் ஒரு உடன்படிக்கை, பாவத்துக்கு மறித்து நீதிக்கு நான் பிழைக்கிறேன் என்று சொல்லி இப்படி ஒரு உடன்படிக்கை அவரோடு கூட நீங்கள் செய்து கொள்கிறீர்கள். நானும் என் தேவனும், வேற ஒருவரும் இடையில வரக்கூடாது, வேற விக்கிரகங்கள் உள்ளே வந்து விடக்கூடாது. அது ஒரு உடன்படிக்கை. நானும் என் ஊழியமும், இடையில யாரும் வந்துடக்கூடாது, யாரும் வந்துடக்கூடாது. என் ஊழியத்துல அவர் கரை இருக்கணும்னு சொல்லி அவருக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை, என் தேவன் ஒரு உடன்படிக்கை எனக்குள் வைக்கிறார். உங்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் எப்படி ஒரு உடன்படிக்கை வைக்கிறாரோ அதன்படி உடன்படிக்கையை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தாய் உன்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை என்று சொல்லி இந்த பாடலை நாம் மீண்டும் பாடுவோமா? அல்லேலூயா. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. யார் என்னை கைவிட்டாலும்
பாசம் என்று சொல்வதெல்லாம் வேஷந்தான், அந்த பந்தமெல்லாம் கலைந்தோடும் வேஷந்தான். பாசம் என்று சொல்வதெல்லாம் வேஷந்தான், அந்த பந்தமெல்லாம் கலைந்தோடும் வேஷந்தான். சொந்தம் என்று நீதான் ஐயா, சொந்தம் என்று நீதான் ஐயா. என்னை நீரேற்றுக்கொள்ளும், என்னை நீரேற்றுக்கொள்ளும். தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. உள்ளங்கையில் வரைந்த என் இயேசப்பா, உன்னை ஒருபோதும் மறவாத இயேசப்பா. உள்ளங்கையில் வரைந்த என் இயேசப்பா, என்னை ஒருபோதும் மறவாத இயேசப்பா. எத்தனை எத்தனை இன்பம் தானப்பா, எத்தனை எத்தனை இன்பம் தானப்பா. எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு சந்தோஷம்தான். தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் தேவன் உன்னை உள்ளங்கையில் வரை வைத்திருக்கிறார் மகன். ஒன்றுக்கும் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். என் ஆண்டவர் உன் வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். உனக்கு இன்னொரு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீ ஒரு நாளும் கலங்க வேண்டாம். என் தேவனிடத்தில் அதிகாலையில் அமர்ந்து அப்படி சமூகத்தில் பணிந்து அவரை தொழுது கொள்ளும் போது அவர் உன்னை நடத்துகிறவராயிருக்கிறார். உன்னை உள்ளங்கையில் வரைந்து விட்டிருக்கிறவராக இருக்கிறார். அவர் உனக்கு இன்னொரு தேவை என்பதை அவர் அறிந்து உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை அவர் நீக்கி போடுவார். நீ அவரிடத்துல சொல்லுமாக அதிகாலையில் அவருடைய சமூகத்தை காத்திருந்து, இயேசுவே, என் சரீரத்தில் இப்படியாய் பலவீனங்கள், என் இருதயத்தில் இப்படியாய் போராட்டங்கள், என்னில் இருக்கிற வேதனைகளை நீங்கும்படிக்கு செய்ய மாட்டவர்கள், எனக்கு சமாதானத்தை கொடும். அப்படி என்று நீங்கள் கேட்கும்போது சமாதானத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னால், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை இல்லை, நான் கொடுக்கும் சமாதானம் என்றைக்கும் நிலைக்கும் என்று சொன்னீரே, அந்த சமாதானத்தை கேளுங்கள், தேர்வுகளை சொல்லுங்கள், உங்கள் சரீரத்தில் பலவீனங்களை மாற்றுங்கள் என்று சொல்லி கேளுங்கள். இந்த பொல்லாத வைரஸ் கிருமிகள் உங்களை தொடாதபடிக்கு வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது அவரிடத்தில் சொல்லுங்கள், கேளுங்கள், நிச்சயமாக பெற்றுக் கொள்கிறீர்கள். கண்களை விட நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையில் நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாம் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திரு சமூகத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய தூய இரத்தத்துக்குள்ளால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். வந்த ஒவ்வொரு சகோதரியின் ஆசீர்வதையும், வர தடைப்பட்ட குடும்பங்களை ஆசீர்வதையும், வருகிற வாரம் துரிதமாக நீர் அழைத்து வரும். பரிசுத்த ஆவியானவர் கரங்களில் ஒப்புக் கொடுக்கும். அவர்களையும் என் தேவன் மறப்பதில்லை. நீ சொன்ன இந்த நாளிலே நீர் என்னால் மறக்கப்படுவதே என்று சொல்லி பேசியிருக்கிறார். நாங்கள் இங்கே ஒரு நாள் மறந்து போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் அப்படி சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து ஜெபிக்க ஆசீர்வாதத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள அந்த கிருபை எங்களுக்கு தாரும். நாளை நாங்கள் கடந்து செல்லும் போது நம்முடைய சமூகம் எங்களுக்கு என்பதாக செல்லட்டும். இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் அழைத்த அனைவரும் ஆண்டவரே ஒரு மனதோடு சந்தோஷத்தோடு வந்து குடும்பமாய் வந்து ஆண்டவரே இந்த நிச்சயதார்த்த விழாவை பங்கேற்று அதை ஆசீர்வாதம் சிறப்பித்துக் கொடுக்க இந்த சமூகத்தில் வைக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதம் துரிதமான அழைத்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். குறித்த நேரத்தில் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொடுக்கிற அந்த வாகனங்கள் எல்லாம் இந்த கருத்தில் கொடுக்கிறோம். அதை ஓட்டுகிற டிரைவர்ஸும் இந்த கருத்தில் கொடுக்கிறோம். பொறுப்பெடுப்பீராக. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே